ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாசாவளிக்கு வந்திருக்கோம். பாசா வலைனா அந்த சவலை மீன், வாழை மீன், வஞ்சரக்குட்டி இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற வலை தான் வந்து பாசா வலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கயிறு பற்றிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கயிறை பற்றிகிட்டே இருக்க வேண்டியது தான். கயிறை பற்றினே இருந்தால் வந்து கொஞ்சம் அந்த கயிறை நாங்கள் பற்றினே இருக்கோம்ல, பார்த்துனே இருங்க. ஒரு பெரிய அதான் கல் மாதிரி வரும். அந்த கல் போட்டு தான் வலையை வந்து தண்ணி உள்ள இறக்கியிருப்போம். அந்த கல்லை தூக்கிறதுக்கு தான் அந்த கயிறை தூக்கிட்டா பிறகு தான் நம்ம வந்து வலையை பிடிச்சி அதுக்கப்புறம் வலையை பற்ற ஆரம்பிப்போம். பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துன்னே இருங்க கடைசி வரைக்கும். நம்ம எவ்வளோ மீன் பிடிக்கிறோம், என்ன மீன் பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் காட்டியிருப்பேன், பாருங்கள். தண்ணி வருங்க அந்த கயிறை பற்றி முடிச்சிட்ட பிறகு அவள் தான் வலையை பிடிச்சிட்டோம் பாருங்கள். கீங்காயில் வந்து 2 பேர் பத்துறான், நடுவில் ஒரு ஆள் 10 பேர், மேங்காய் ஒரு ஆள் 10 பேர். கீங்காய் மட்டும்தான் கொஞ்சம் வெயிட்டாக வரும், மற்றபடி மேங்காய் நடுவிலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த சொரின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து வரும். அது பட்டா ஐயோ பாவங்க, கையெல்லாம் பயங்கரமாக எரியும். சத்தியமாக வலியே தாங்க முடியாது, அப்படியே கண்டாக ஆகிடும். அந்த சொரின்னு வந்து என்னென்னா ஜெல்லி ஃபிஷ் இல்லை, அதை தான் வந்து நாங்கள் சொரின்னு சொல்லுவோம். அது பட்டுச்சுன்னா பயங்கரமாக எரியும், வலி தாங்க முடியாது. ஆனால் அது வந்து நல்லது தான், குளிர்ச்சிக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணு நல்லா தெரியும் அது பட்டா. ஆனால் கண்ணில் படக்கூடாது, உடம்புல பட்டால் குளிர்ச்சி. அது வீடியோவை பார்த்துட்டே இருங்க, அதில் நாங்கள் காட்டுவோம் என்னென்ன மீன் வருது, எவ்வளோ மீன் வருதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அதில் என்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதை பத்திரம் தெரியுதா, நடுவலை மேங்காய். உங்கள் வீடியோவில் ஒருத்தர் லாஸ்ட்டில் ஒருத்தர் வந்து தலா போட்டுன்னு இருக்காருல்ல, அது போட்டால் தான் வந்து எங்களால் வலை பற்ற முடியுமே. அந்த தலா போடாமல் இருந்தால் போட்டு போயிட்டு அந்த மேங்காய் பக்கமாக அப்படியே காற்றுக்கு அந்த சைடு அப்படியே ஒதுங்கிடும், எங்களால் வலை பற்ற முடியாமல் போயிடும். நாங்கள் வலை பற்றதோடு அவங்க தலா போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம் அதிகமே. அது கையெல்லாம் பயங்கரமாக வலிக்கும், அது தலா போடுறது, துடுப்பு போடுறது. நீங்கள் ஜிம்மில் வந்து பேக் ஹேண்ட்ஸ் ஒர்க் அவுட் போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் தலா துடுப்பு போடுறது. ஜிம்முக்கெல்லாம் போகவே தேவையில்ல, டெய்லியும் வலைக்கு வந்தாலே போதும், அப்படியே உடம்புலாம் சூப்பராக இருக்கும். அது ஒரு போட்டு தெரியுதுல்ல, அதுவும் நம்ம போட்டு தான் 2 வலையும். அதான் ஒரு வலை தான். இந்த மோப்பு மேலாம் மோப்பு ஒரு போட்டு தூக்கும், கரை மோப்பு ஒரு போட்டு தூக்கும். 2 மோப்பையும் தூக்கிட்டு வந்து ஒன்றாக்கி அதுக்கப்புறம் வலையை அதில் வர மாற்ற மீனை வந்து ஒன்றா நெருக்கி ஏற்றுறது தான் பாச வலையே. சொல்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கோ அவ்வளோ கஷ்டம். ஆனால் இது ரொம்ப கஷ்டங்க, கையெல்லாம் வலி எடுத்துடும் அப்பா. நம்மளுக்கு அந்த கயிறை பற்றும் போது வெயிட்டாக வரும், தண்ணியிலேருந்து வரும்போது அந்த கயிறு அது அப்படியே கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கொப்பளமாக ஆகிடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்களே பாருங்கள், பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதான் வலை பற்றும் போது சிரிச்சுக்கினே பேசிக்கினே அப்படி பண்ணிட்டா எங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் எதுவுமே தெரியாது. அதிகமாக மீன் வந்துட்டா கஷ்டமே தெரியாதுங்க, மீன் மட்டும் வரலன்னா ஐயோப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்படியே மன உளைச்சலான மாதிரி ஆகிடும். மீன் வரலன்னா, மீன் வந்துட்டால் நம்மளுக்கு வந்து அந்த வலி இந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது, அப்படியே அதெல்லாம் இல்லாமல் பரப்பரப்பாக நாங்கள் வலையை தூக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் மீன் வரலன்னா மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வலை தூக்கிறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை பாருங்கள், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ மீன் பிடிக்கிறோம், என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். கொஞ்சம் என்னால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச முடியல, கொஞ்சம் தான் பேச முடியுது. அவங்க நாங்கள் வீடியோவில் என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்கள் அந்த வீடியோவை. முகேஷ் பார்த்துக்கோ, பாம்பு அறுத்துன்னு வருது கேரா பாம்பு. அவ்வளோதான்.
இது பற்றி எடுக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 1/2 கிட்ட ஆகிடும். அதில் அந்த பாம்பு, அந்த ஜெல்லி ஃபிஷ்ஷு, அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் கையில் பட்டால் அப்படி வலிக்கும் பாருங்க, அப்படி தான் எரியுமே. சுத்தமாக வலி தாங்கவே முடியாது. அதெல்லாம் அப்படியே கை ஃபுல்லாக கண்டாகிடும் ஜெல்லி ஃபிஷ்லாம் பட்டால். இந்த அது மீன்லாம் தெரியுதா, அந்த மீன்லாம் தான் இந்த வலையில் பிடிச்சது தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 5 பாடு 6 பாடு போட்டு பிடிச்ச மீன் அது. நாங்கள் போன உடனே ஒரே இது உள்ளலாம் இவ்வளோ மீன்லாம் எங்களுக்கு மாட்டலை. ஆனால் அப்படிலாம் மாட்டவும் மாட்டாது, எல்லாம் ரேர் தான். யாருன்னா அதிசயம் தான் அப்படி மாட்டுறது தான். நாங்கள் இதுக்கு முன்னாடியே மீன்லாம் பிடிச்சிட்டோம். இது வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போட்ட பாடு தான் இது. என்னால் ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, வேலை அதிகமாக இருந்ததால் வீடியோ எடுக்க முடியல. அதான் லாஸ்ட்டு பாடு தான் வீடியோ எடுத்தேன். அந்த மேங்காவுக்கு ஒரு கயிறு மூட தனியாக பற்றுறாங்கல்ல, அது வந்து கல்லுன்னு சொல்லுவோம். ஒரு மடியிலேருந்து வந்து ஒரு 5 போயா தள்ளி ஒரு கல் போடுவோம். ஏன்னா வந்து அந்த மேங்காய் வந்து அந்த கடலோட நீரோட்டத்துக்கு வந்து அடிச்சுன்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கல் போடுறது. அதுக்காக தான் அந்த மாதிரி கல் போடுவோம். அது அந்த கல் சில டைமில் வந்து வலையில் மாட்டி வலை டேமேஜ் ஆகிடும். ஆனால் நிறைய இருக்குது இந்த இதுவில். அது தெரியுதா, சவலை மீன், அதுதான் வந்து சவலைன்னு சொல்லுவோம். அது வந்து வவ்வால், பெரிய வவ்வால் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது மாதிரி தான் அதுவும் வவ்வால் தான். ஆனால் வந்து நாங்கள் அது சவலுன்னு சொல்லுவோம் சின்னதாக இருக்கிறதால. வவ்வால் எவ்வளோ டேஸ்ட்டோ அதோட டபுள் மடங்கு டேஸ்ட்டு அந்த சவல்தல் தான் இருக்குது. அது வந்து நிறைய பேருக்கு தெரியாததால அதிகமாக அதை யாரும் வாங்க மாட்டுறாங்க. அதுவும் வவ்வால் தான், சூப்பராக இருக்கும். அதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம இது மீன் பிடிக்கிற ஏரியா வந்து நம்ம ஏரியா அதான் கல்பாக்கம் தெரியல, கல்பாக்கத்தில் வந்து சட்ராஸ். நீங்கள் அங்கே வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற மீன் தான். நாங்கள் இப்போ போகிறோம், காலையில் 8 மணிக்கு போகிறோமா, 10 மணி 11 மணிக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்து மீனை விற்றுருவோம். நீங்கள் 9 மணிக்கு வந்தாலே நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு போயிடலாம். 9 மணிக்கு வந்து ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா மீன் வந்துகிட்டே தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பீச்சில் வாங்கிக்கோங்க. சட்ராஸ் பீச் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான மீன் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்து இதை வந்து சென்னை மீன், பாண்டிச்சேரி மீன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அங்கே அதெல்லாம் வந்து அங்கே அந்த கத்தி மீனே கிடையாது. எல்லாருமே வந்து இங்கே கல்பாக்கத்தில் வந்தால் மீன் பிடிச்சிட்டு அங்கே எடுத்துன்னு போய் விற்கிறாங்க. ஆனால் எங்களால் வந்து உங்களுக்கு வந்து அது தெரியாது. ஏன்னா அது பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரி மீன் சொல்கிறீங்க. போட் எடுத்துன்னு வந்து அவங்க எங்கள் ஊரில் மீனை பிடிச்சி இங்கேருந்து எடுத்துன்னு போய் தான் அங்கேயே விற்கிறாங்க. அவங்க பெரிய லாஞ்சி போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வருவாங்க. சென்னை, கடலூர், இந்த மாதிரி பாண்டிச்சேரி ஏரியா போட்லாம் வந்து இங்கே மீனை பிடிச்சி இங்கேருந்து எடுத்துன்னு போய் தான் அவங்க அங்கே விற்கிறாங்க இல்லையா அந்த மீனை. ஆனால் எங்களால் வந்து அந்த மாதிரி போட்டு வச்சு எங்களால் இங்கே மீன் பிடிக்க முடியல. ஏன்னா எங்ககிட்ட வந்து ஹார்பர் இல்லை. எங்களால் அந்த மாதிரி போட்டு எங்களால் வாங்க முடியாது. அந்த மாதிரி போட்டு வாங்குற மாதிரி இருந்தால் நாங்களும் கண்டிப்பாக இதோடு நாங்கள் டபுள் மடங்கு மீன் பிடிப்போம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த கடலூர் போட்டு, இந்த சென்னை போர்ட்லாம் நான் ஒரு நாள் ஒரு வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அவங்க இங்கே வந்து மீன் பிடிக்கிறது, எப்படி மீன் எடுத்துன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எங்கள் வலையெல்லாம் சில டைமில் டேமேஜ் பண்ணிட்டு கூட போவாங்க. ஏன்னா நாங்கள் சின்ன போட்டு, அதனால் ஈஸியாக எங்கள் வலையை டேமேஜ் பண்ணிடலாம். அவங்க பெரிய போட்டு அவங்க உழவு தான் ஆகாது. நாங்களும் ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டில் தூண்டில் அழிவு கேட்டு மனு எழுதி போட்டுருக்கோம். ஆனால் அந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. இங்கே நம்ம கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அவங்கக்கிட்டேயும் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரு தூண்டில் அழிவு கொடுங்க, எங்களுக்கு வாழ்வாதாரம் அதிகமாக, மீன்பிடி தொழில் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நிறையா இதெல்லாம் வந்து எழுதி கொடுத்தோம்னா யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. நாங்களும் பெரிய பெரிய லாஞ்சி வச்சு கண்டிப்பாக நிறைய மீன் பிடிப்போம். சென்னை, கடலூர் இந்த மாதிரி இடத்துலலாம் மீன் பிடிக்கிறாங்களா, அதே மாதிரி நாங்கள் அதிகமாக மீன் பிடிப்போம் நம்ம கல்பாக்கத்துலேயும். எங்களுக்கு தேவை இந்த தூண்டில் வளைவு தான். அதுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் எழுதி போடுறோம், ஆனால் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. பார்ப்போம் என்றைக்கு வருதுன்னு சொல்லிட்டு. வரப்போ கண்டிப்பாக நல்லது தான் வந்தால். ரொம்ப நேரமாக வலையை பற்றி கொஞ்சம் கிட்ட எடுத்துன்னு வந்துட்டோம். இப்போ வந்து வலையை அந்த போட்லேயும் அந்த போட்லேயும் சேர்த்து வலையை வந்து நாங்கள் நெருக்க போகிறோம். இந்த நெருக்குறோம் தெரியுமா, இது உள்ள தான் அந்த சவலம், வாழை இந்த மாதிரி மீன்லாம் இருக்கும். பார்ப்போம் என்ன மீன் படுது, எவ்வளோ மீன் படுது தான் பார்ப்போங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாது எவ்வளோ மீனுன்னு சொல்லிட்டு படும்னு சொல்லிட்டு தூக்குனா தான் நாங்களும் பார்த்தா தான் தெரியும்.
உங்கள் கூட சேர்ந்து நானும் தான் பார்க்க போகிறேன். எவ்வளோ மீன் படுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொத்தமாக எங்களுக்கு இந்த பாடு கிடச்ச மீன் வந்து ஒரு 1000 ரூபாய் மீன் அவ்வளோதான் விற்கும். கொஞ்சம் வாழை அந்த மாதிரி அவ்வளோதான். ஒரு 1000 ரூபா 1500 விற்கலாம் அவ்வளோதான். இந்த ஒரு பாடு இதே மாதிரி நாங்கள் ஒரு 10 பாடு 5 பாடு விற்கிறோம். நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நாங்கள் ஒரு 10 வாட்டி 5 வாட்டி பண்ணணும். அப்படி எங்களுக்கு அந்த மாதிரி பண்ணால் தான் வந்து ஆளுக்கு ஒரு 500 200 கிடைக்கும். இவ்வளோ நாள் மாட்டின மீன் நாங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு.